எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரேஸ்லெட் ஆர்டர் தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தம் நமக்கு 15 பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டர் தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போறோம். இந்த ஆர்டர் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃபேன்சி கடையில தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 பிரேஸ்லெட் மட்டும் நீங்க மேக் பண்ணி குடுங்க. நான் சேல் ஆனுச்சு அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து நான் வந்து ஆர்டர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு 15 பிரேஸ்லெட் வந்து நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ நான் என்னென்ன மாடல் பிரேஸ்லெட்லாம் வந்து செஞ்சேன். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க நம்மக்கிட்ட 15 பிரேஸ்லெட்டை எப்படி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 5 பிரேஸ்லெட் மட்டும் அவங்க வந்து மாடல் வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைஸும் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 10 பிரேஸ்லெட் வந்து நான் கடைகளில் வந்து சேல் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி நீங்கள் வந்து எது வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது, எது வந்து சேல் ஆகுமோ அது மாதிரி நீங்களே வந்து நார்மல் சைஸ் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி கடைகளுக்கெலாம் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து லோக்கலில் வந்து கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து ஃபேன்சி கடைகளுக்கெலாம் இங்கே தெரிஞ்ச கடைகளுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம வந்து ட்ரெண்டிங்காக எந்த கலர்லாம் இப்போ கஸ்டமருக்கு பிடிக்குமோ அந்த கலர்லாம் நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கை ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், க்ரீன் கலர், லைட் ஒயிட் கலர் இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமருக்கு இப்போ அதிகமாக எது சேல் ஆகுதோ அந்த கலர்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு என்னென்ன மேட்சிங்காக நம்ம வந்து சார்ம்ஸ் போடுறோமோ அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும். 1, 2 பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கொடுக்கும்போது நம்ம அப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கொடுக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தந்த கலருக்கு இது நம்ம மேட்சிங்காக போட போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து எல்லா பீட்ஸுக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி நான் வந்து சார்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பண்ண போகிற 10 பிரேஸ்லெட்டுமே நம்ம ஒவ்வொரு மாடல் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். அதனால நான் வந்து செயின், ஜம்ப் ரிங், கோல்டன் சில்வர், அடுத்து வந்து நம்ம ஹெட் பின், ஸ்டோன் ஸ்பேசர்ஸ், ஃப்ளவர் ஸ்பேசர், கோல்டு பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக தேட வேணாம், நம்ம நேரமும் வேஸ்ட் ஆகாது, டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு கண்ணு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு புதுசாக ஒவ்வொரு மாடலும் நமக்கு வந்து தோணும். ஸோ இப்படி வந்து இது இப்படி இந்த பிரேஸ்லெட்டை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் வரும். ஸோ அதனால் நான் வந்து பிளேட்டில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த கடைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த மாடல் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமருக்கு பிடிச்சத வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பிரேஸ்லெட் வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம மேக்கிங் வீடியோ வந்து நம்ம போடலை. 15 பிரேஸ்லெட்டும் மேக்கிங் வீடியோ போட்டோம் அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம என்னென்ன மாடல்ஸ் வந்து செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணுற வீடியோஸ் வந்து நான் போடுறேன். 15 பிரேஸ்லெட்டில் 3 பிரேஸ்லெட் மட்டும் நேம் பிரேஸ்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம நேம் போட்டு நம்ம பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ நம்ம வந்து கிராக்கல் பீட்ஸ், மார்பிள் பீட்ஸ், ஜெல்லி பீட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் ஆகி வர மாதிரி தான் நான் வந்து பிரேஸ்லெட் வந்து செஞ்சேன். ஒவ்வொரு பிரேஸ்லெட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நான் எப்படி எப்படி என்னென்ன மாடல்ஸ் வந்து போட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு. இப்போ கிராக்கல் பீட்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸ்டோன் ஸ்பேசர் போட்டு நம்ம வந்து கோல்டு பீட் போட்டு இந்த மாதிரி வந்து செயின் மாடல், ஸோ சில்வர் கலர் ஸ்பேசர் போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜெல்லி பீட்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து மார்பிள் பீட்ஸ்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து மேட்சிங்காக அதுக்கு சார்ம்ஸ் வர மாதிரி போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 10 பிரேஸ்லெட்டுமே நம்ம பண்ண மாடல்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து அவங்க வந்து 5 பிரேஸ்லெட் வந்து அவங்க தனியாக மாடல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி இந்த 5 பிரேஸ்லெட்டும் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாடல்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது மொத்தமாக 15 பிரேஸ்லெட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த 15 பிரேஸ்லெட்டுமே நம்ம மேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக கவர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
ஒரு பிரேஸ்லெட்டோட ரேட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வெளியில வாங்கும்போது ரூ. 60, ரூ. 70, ரூ. 50 இந்த மாதிரி சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 10 பீஸ்க்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா, இந்த மாடல்ஸ் எல்லாமே ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு வெறும் ₹30 தான். இந்த மாதிரி நம்ம தனித்தனியா ஒவ்வொரு பிரேஸ்லெட்டுக்கும் நம்ம வந்து கவர் போட்டு குடுத்துருவோம். நீங்க சேல் பண்ணுறது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியே நீங்க வச்சு போட்டுக்கலாம். ஸோ நம்ம வெறும் பிரேஸ்லெட் மட்டும் மேக் பண்ணி குடுத்தோம், நீங்க கவர் வந்து தனியா வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம எல்லாமே நம்ம தனித்தனியா போட்டு குடுத்துருவோம். இதே நம்ம சாம்ஸ் போடாம செஞ்சு குடுக்குற பிரேஸ்லெட் எல்லாமே ₹20 தான். ஸோ நம்ம வந்து சாம்ஸ் போடாம எந்த பீட்ஸ் வேணாலும் கிராக்கல் பீட்ஸ், மார்பிள் பீட்ஸ், எல்லி பீட்ஸ் இந்த மாதிரி எந்த பீட்ஸில் வேணாலும் நம்ம வந்து மேக் பண்ணி குடுப்போம். சரி அதோட ப்ரைஸ் வந்து ₹20 தான். இந்த மாதிரி உங்களுக்கு சாம்ஸ் போடாம பிளெயினா வாங்கிக்கிறதுனா கூட நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து கடைகள்ல இந்த மாரி வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா, ஸோ மெட்டீரியல் வந்து நெறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு காம்போ நம்ம ஒரு ரூ. 100 வேணுனா ரூ. 100 ரெடி பண்ணி கொடுப்போம். ரூ. 200 ரூ. 300 இந்த மாரி நம்ம வந்து ரூ. 500 இந்த மாரி வந்து ஒரு காம்போவ நம்ம ரெடி பண்ணி குடுப்போம். ஸோ நம்ம சாம்ஸு, பீட்ஸ், எலாஸ்டிக் எல்லாமே வர மாரி ஒரு பேக்கெட்டா நம்ம ரெடி பண்ணி குடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க வச்சு சேல் பண்ணிக்கிறதுனா கூட நீங்க சேல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ₹200 வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது அதில ரூ. 50, ரூ. 60, ரூ. 30 இந்த மாரி லாபம் வச்சு நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க மெட்டீரியல்ஸ் காம்போ வேணும் அப்படின்னாலும், நீங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். வீடியோ எண்டுல நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து குடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில மெசேஜ் பண்ணா போதும். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம நீட்டா கவர் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே சேஃபா நம்ம வந்து கொரியர் தான் நம்ம வந்து பேக் பண்ண போறோம். ஸோ நம்மளோட கொரியர் வந்து எங்கே போகுது அப்படின்னா, தஞ்சாவூருக்கு தான் நம்ம வந்து கொரியர் பண்ண போறோம். நம்ம கொரியர் வந்து பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். நம்ம கொரியர் பண்ணிட்டு அவங்க கைக்கு ரிசீவ் ஆகி அவங்க பிரிச்சு எந்த பொருளும் டேமேஜ் ஆகலன்னு சொல்ற வரைக்குமே எனக்கு பயமா தான் இருக்கும். ஸோ இது பிரேஸ்லெட் வேற. கிளாஸ் பீட்லாம் போட்டு நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப சேஃபா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம சேஃப்டியா தான் அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணோம். ஸோ இந்த மாரி நான் வந்து கவர் போட்டுக்கிட்டேன். கவர் போட்டுட்டு இது நல்லாவே நம்ம இந்த மாரி வந்து சுத்தி எடுத்து நல்லா டேப் போட்டு அடிச்சு நம்ம வந்து பார்சல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெறைய பேர் வந்து கொரியர் பண்ணா எத்தன நாள்ல கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. ஸோ நெறைய பேர் அதான் கேட்குறீங்க. ஸோ நம்ம கொரியர் பண்ணோம் அப்படின்னா 2 நாள்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் நம்ம வந்து கொரியர் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து நீங்க எங்க இருந்தாலுமே வீட்ல வந்து நீங்க எந்த அட்ரஸ் குடுத்தீங்களோ, அங்க வந்து நேரே குடுத்துருவாங்க. நீங்க ஆஃபீஸ்க்குலாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க வீட்டுக்கே வந்து குடுத்துருவாங்க. கொரியர் பண்ணி உங்களுக்கு 2டே நாள்ல கையில கிடைச்சிரும். ஸோ சம்டைம் சில நேரங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மட்டும் 3 டேஸ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கு மேல உங்களுக்கு டிலே ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2டே நாள்ல கிடைச்சிரும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த 3 டேஸ் ஆகும். பயப்படாம வந்து ஆர்டர்ஸ் குடுக்கலாம். ஸோ வந்து உங்களோட பார்சல் வந்து வீட்டுக்கே கொண்டாந்து குடுத்துருவாங்க. அதே உங்களுக்கு மெட்டீரியலாவோ, இல்ல பிரேஸ்லெட்டாவோ வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.